கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பற்றி நாம் சிந்திப்போம். அந்த வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அப்போ நாம கிறிஸ்தவராகிய நாம தேவனோட கட்டளையின்படி கண்டிப்பா அந்த ரத்தத்தை நம்ம சாப்பிட கூடாது. ஏன் அப்படின்னா தேவனே சொல்றாரு, அது உங்கள் உயிரா இருக்கிறது, அந்த ரத்தத்தை நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு தேவன் சொல்றாரு. நாம கிறிஸ்தவராகிய நாம என்ன, நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆடு வெட்டி அதோட ரத்தத்தை கூட பெரட்டி பொரியல் பண்ணி ஏதோ சாப்பிட்றாங்களாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ கிறிஸ்தவங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தேவன் சொல்றாரு ரத்தத்தை நீங்க புசிக்காதன்னு சொல்றாரு. அது அவங்க தெரிஞ்சு சாப்பிட்றாங்களா இல்லை தெரியாம சாப்பிட்றாங்களான்னு தெரியல. ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ரத்தம் உயிரா இருக்குது. அந்த ரத்தம் தான் அன்னைக்கு ஆபேலோட ரத்தம் பரலோகத்துல பேசி